ஹலோ காய்ஸ், இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டே வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூஷன். ஓகேவா, இது வந்து பார்ட் 2. சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மன்னனும் மாசற் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. ஓகேவா. ரெண்டாவது பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து ஒரு வாக்கியம், இது வந்து பாதி பாதியாக கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட கண்டினியூஸ் தான் இது, நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். அதாவது மதிக்காதவங்க வீட்டுக்குள்ளே கால் வைக்கக்கூடாது, அந்த மாதிரி. அது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். சரியாக உபசரிக்காதவங்க வீட்டுக்குள்ளே எதுவும் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கூட பிறந்தவங்களோட சேர்ந்து வாழ்கிறது கோடி பெறும், நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். எவ்வளோ வேணாலும் கொடுத்தாலும் அதை விட ரொம்ப முக்கியமானது ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் அப்படின்னு. மூணாவது கேள்வி, தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. இல்லை 4 தேதி கொடுத்துருக்காங்க, இல்லை எது வந்து கரெக்டான தேதி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தேசிய நூலக நாள் வந்துட்டு ஆகஸ்ட் 9ஆம் நாள் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். சரியா. நாலாவது கேள்வி, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும். தெய்வ மணிமாலை நூலாகும். ஞானப்பு சில்லை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. வள்ளலார் வந்து ஞானப்பு சில்லைன்னு ஒரு மூலிகை சொல்வார், அந்த மூலிகை வந்து சிங்கவல்லி. ஆறாவது கேள்வி, முன்னீர் வழக்கம் மகடு உவடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவியுள்ளது. ஆற்றூரை தான் நம்ம வந்து ஆத்தூர்னு சொல்கிறோம். ஸோ ஆத்தூர் என மருவியுள்ளது. ஒன்பதாம் கேள்வி வந்து பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். 10வது கேள்வி, தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். சரியா. 11வது கேள்வி, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா. சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர் தான் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர். 13வது கேள்வி, கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் அமைச்சவங்க வந்து பாண்டியர்கள். 14வது கேள்வி வந்து புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. அடுத்தது பொறுத்துக. இதெல்லாம் வந்து நூல்கள், அதை எழுதினவங்களோட பெயர்களை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங். சரியா. தத்துவ தரிசனம் எழுதினவர் வந்து வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் எழுதினவர் வந்து அண்ணா. தாலாட்டு வந்து ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் வந்து கீவா ஜெகநாதன். கீவா வந்து இனிஷியல். ஓகேவா. அடுத்தது 16வது கேள்வி, சரியான இணைகளை தேர்ந்தெடு. ஓகேவா. இது வந்து இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங். பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி. உவமை கவிஞர் வந்து பெருஞ்சித்திரனார். காந்திய கவிஞர் வந்து ராமலிங்கம். புரட்சி கவிஞர் வந்து தாராபராதி. அதாவது இது மேட்ச் த ஃபாலோயிங் இல்லை, தப்பாக சொல்லிட்டு சாரி. இது வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் எது கரெக்டான ஆன்சர்
இப்போது ஏக்கு எது கரெக்டான ஆன்சர், சிக்கு எது கரெக்டான ஆன்சர், எதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இதில் வந்து ஏ மற்றும் சி சரி. இந்த ரெண்டு தான். பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி, காந்திய கவிஞர்னா வே ராமலிங்கனார். இது ரெண்டு தான் சரி. இது ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. இதோட இவர் வந்து வேறு, ஓமை கவிஞர்ன்றவர் வேறு, புரட்சி கவிஞர்ன்றது தாராபராதிகாரியார். ஸோ அதுதான் இல்லை, எது கரெக்டான ஆன்சர்னா ஏவும் சியும். ஓகேவா? 17வது கேள்வி, முடியரசன் இயற்றாத நூல் எது? நீலமேகம் தான் அவர் இயற்றாத நூல், மற்ற மூணுமே அவர் இயற்றியது. சரியா? 18வது கேள்வி, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் வந்து பாரதிதாசன். ஓகேவா? 19வது கேள்வி, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். பெண்கள் வந்து நல்லா படிச்சிருக்கணும், ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், பெண்ணுனா வந்து முட்டாள் கிடையாது அப்படின்றத ரொம்ப நம்பினவர் வந்து பாரதிதாசன். அதுதான் 2 கேள்வியிலையும் சொல்லியிருக்காங்க. 20வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. இல்லை 4 பழமொழி கொடுத்துருக்காங்க. தெய்வம் ஒன்று நினைக்கும், நாம் ஒன்று நினைக்க. அது தப்பு, படிக்கும்போதே தெரிஞ்சிச்சு இல்லையா? நாம் ஒன்று நினைக்க, ஒன்று நினைக்கும் தெய்வம், இதுவும் கரெக்டு கிடையாது, ஒரு கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கிடையாது. நாம் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்கும். நம்ம சொல்வோம்ல, நான் ஒன்று நினச்சேன், கடவுள் ஒன்று நினச்சிருச்சு அப்படின்னு. அது இந்த சீன்ற ஆப்ஷன் தான் கரெக்டு. டீன்றதும் தப்பு, தெய்வம் நினைக்கும் ஒன்று, நாம் ஒன்று நினைக்க, அதுவும் தப்பு. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்டு. நாம் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்கும். ஓகேவா? 21வது கேள்வி, மோனை தொடை டேஷ் வகைப்படும். 8 வகைப்படும். மோனை தொடை வந்து 8 வகையில் இருக்கு. 22வது, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. இது வந்து ஒரு பாடல். இதில் மோனை எதுன்னு கேட்குறாங்க. புனிதமுற்று புத்தகசாலை, நமக்கு மோனை தெரியும்ல, பாடலின் முதல் எழுத்து மோனை. ஓகேவா? அதனால் புனிதமுற்று புத்தகசாலை. 23வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இது வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். 24வது, கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. இதுதான் வந்து கட்டளை தொடர் அல்லாத ஒரு விடை. ஓகேவா? 25வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. அதுக்கு வந்து எத்தனை மாடுகள் மேய்ந்தனன்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஓகேவா? சில பேர் வந்துட்டு எழுதியிருப்பாங்க 5 மாடுகள் என்ன செய்தன, இந்த மாதிரி. அதெல்லாம் கரெக்டு கிடையாது. எவ்வளவு மாடுகள் மேய்ந்தன, அது எவ்வளவுன்னு வராது, எத்தனை மாடுகள் மேய்ந்தன. அதே மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் ஆன்சர் மட்டும் எழுதிட்டேன். பட் இது கரெக்டான ஆன்சர். அரசு ஆணை பிறப்பித்தது. இதுதான் வந்து கட்டளை தொடர் அல்லாது ஒன்றை கண்டறிகன்னா கட்டளை தொடர் இல்லாமல் இதுதான் ஆன்சர். ஓகேவா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்கும் வந்து ஆன்சர். அதுக்கு என்ன விடைனா, இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்றது தான் கேள்வி. ஓகே. 27வது கொஸ்டின், சரியான தொடரை கண்டறிக. உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும். அதுவும் கரெக்டு கிடையாது இல்லையா? தமிழ்மொழி உலகம் வாழட்டும் உள்ளவரையிலும், அதுவும் கரெக்டு கிடையாது. தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும், அதுதான் சரி. அது அடுத்த ஆப்ஷனும் தப்பு தான். உலகம் தமிழ்மொழி உள்ளவரையிலும் வாழட்டும், அதுவும் கரெக்டு கிடையாது. சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்தது 28வது, சரியான தொடரை கண்டறிக.
தம்பி படி சங்கத்தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர். தப்பு அது. என்று கவிஞர் கூறினார் சங்கத்தமிழ் நூலை படி. இதுவும் கரெக்ட் இல்லையா? நூலை படி கவிஞர் சங்கத்தமிழ் என்று கூறினார். இதுவும் சரியில்லை. ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 29வது கேள்வி. சரியான அகர வரிசையை தேர்க. அகர வரிசைனா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அப்புறம் மெய்யெழுத்து வரும். கரெக்டான இதில் வரும். இப்போது ஃபஸ்ட்டு கழுகுன்னு வந்ததா, அதுக்கடுத்து கிணறுந்தான் வரணும். அதுக்கடுத்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரணும். ஓகேவா? தண்ணி, அப்புறம் அதுக்கு அடுத்து தான் தேருன்னு வரணும். அதுக்கு அடுத்து தான் தோள்பட்டை, அந்த மாதிரி கரெக்டான ஆர்டரில் வரணும். ஸோ இங்கே கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து, இதுதான் கரெக்டான இது ஆன்சர். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மெய் எழுத்துலே ஸ்டார்டிங்கில் என்ன வரும்? காஞ்சாச்சா, அந்த மாதிரி தானே வரும். ஸோ கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து தான் கரெக்டான ஆன்சர். மற்றது தப்பு. ஓகேவா? அடுத்தது 30வது கேள்வி. பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. இதுவும் அகர வரிசைனா முதல்ல ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.